ஹலோ 1 2 3 ஹலோ. யோ என்னையா குறவர்னு கேட்குது? எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்கள் வாட்டில். ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலோட ஆடியோ குவாலிட்டி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மைக் வாங்கியிருந்தோம். அந்த மைக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K8 ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மைக் தான் நம்ம கிட்ட இருக்குது. இந்த மைக் வந்து நானும் சக்தியும் வந்து மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் என் ஷார்ட் எடுக்கும் போது என்கிட்ட மைக் இருக்கும், அதுக்கப்புறம் நான் அவன் ஷார்ட் எடுக்கும் போது அவங்ககிட்ட மைக் இருக்கும். ஸோ வந்து 2 பேருக்கும் வந்து ஒரே மைக்கை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மைக்கை பற்றி எந்த குறையுமே இல்லை. ஒரு பிகினர் யூடியூபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மைக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ K8 ஒயர்லெஸ் மைக் வந்து ஒரு பெஸ்ட்டான மைக் தான். இந்த மைக்கோட பாக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக் வந்து 2 ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆண்ட்ராய்டுக்கு அண்ட் தென் ஒன்று ஐஃபோனுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு C டைப் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மைக் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் இந்த மைக் வந்து 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் வந்து இதை 2 பேராக நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம vlogலாம் பண்ணுவோம். அப்போ வந்து 2 பேரோட நாய்ஸ் வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இன்னொரு வந்து மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக வாங்கின மைக்கை பற்றி பார்த்துடலாமா? ஹோலிலேண்ட் லார்க் M2 அப்படின்ற மைக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த மைக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த K8 மைக்கை நாங்கள் ஏன் ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா, சில க்ரௌடடான பிளேஸ்க்குலாம் நம்ம போய் வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் வந்து அது நாய்ஸ் கேன்சல் ஓரளவுக்கு தான் பண்ணோம். என்னதான் நம்ம ஆப்பில் போட்டு நாய்ஸ் கேன்சல் பண்ணாலும் ஒரு வீடியோவுக்கு முக்கியமான 2 விஷயம், ஒன்று லைட்டிங், இன்னொன்று ஆடியோ. ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக இந்த மைக் வந்து வாங்கியிருந்தோம். இந்த மைக் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 13,000 வருது. அண்ட் நாங்கள் மவுண்ட் ரோடில் போய் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,000. ஸோ 12,000க்கு மைக் வாங்குற அளவுக்கு அவ்வளோ ரிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்கள் மந்த்லி இஎம்ஐ மாதிரி பே பண்ணிகிட்ருக்கோம். அமௌண்ட் இன்னமும் இஎம்ஐ போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மைக்கை வாங்கிட்டோம், உங்களுக்கு வந்து இந்த மைக்கை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ காலரில் போட்டிருக்கல, இதுதான் அந்த மைக். இந்த மைக் வந்து சூப்பராகவே வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுது. நீங்கள் வந்து vlogging பண்ணுறீங்க அண்ட் தென் அவுட்டோர்ஸ்லாம் ஷூட்லாம் போகிறீங்க, அப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த மைக்கில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஃபேன் ஓடிட்டுருக்கு. நாய்ஸ் எவ்வளோ கேன்சலாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் கிளியர் கட்டாக ஆடியோ இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 3 ரிசீவர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஆண்ட்ராய்டுக்கு, இன்னொன்று ஐஃபோனுக்கு, இன்னொன்று வந்து கேமராவுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருந்தாங்க. 2 பேருமே வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மைக் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒன்று வந்து செயின் டைப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் மேக்னெட் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து மைக் வந்து அட்டாச் பண்ணி செயின் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளிப்பு டைப். நம்ம நார்மல் மைக்லலாம் இப்போ கிளிப்பு, ஒயர்லெஸ் மைக்கில் கிளிப்பு தராங்களே, ஸோ அந்த மாதிரி டைப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து மேக்னெட், அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்து இது 3 கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் கேமரா கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்ச் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பான்ச், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருந்தாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேட்லாகில் பார்த்திங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரவுண்டை வந்து இந்த ரவுண்ட் மைக்கை வந்து சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மறைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து மறைச்சிக்கலாம். ஸோ இதுதாங்க இது உள்ளே இருந்துச்சு. இதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டே வாங்கணும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டே வாங்கணும். இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு இன்னொருத்தர் வராரு. வெயிட் பண்ணுங்கள். A few minutes later. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 லைட் வாங்கினோம். எதுக்காக அந்த 2 லைட் வாங்கினோன்னா, ஏன்னா அவனும் ஒர்க் போகிறான், நானும் ஒர்க் போகிறேன். நாங்கள் எடுக்கிற ஷூட் எல்லாமே நைட்டில் தான் எடுக்கிறோம். ஸோ நைட் டைமில் எடுக்கும்போது எங்களுக்கு லைட்னிங் பார்த்தாமலே எங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி ரொம்ப டவுனாக இருக்கிறதால வியூஸ் எதுவும் போக மாட்டேங்குது. நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த 25 வால்ட் LED லைட் நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அது வாங்கிட்டோம். இப்போ நம்ம அந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னா, லைட்டு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் கனெக்டர், அதுக்கப்புறம் ரிமோட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த ரிமோட்னால் வந்து மோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, ஃபோட்டோ ஷூட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் தென் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸ் பற்றி பார்த்துலாமா? நாங்கள் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினது வந்து 4,000. ஸோ 2 லைட் வந்து 8,000 ஆச்சு. ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இதுக்கு வந்து பேட்ரி வராது.
ஸோ நாங்கள் அதுக்கு வந்து தனியாக பேட்ரி தான் வாங்கணும். அதுவும் வந்து ஒரு பேட்ரி வந்து 1000 ருபீஸ் ஆச்சு, 2 பேட்ரி 2000, மொத்தம் டோட்டலாக வந்து எங்களுக்கு 10,000 ஆச்சு. ஸோ நாங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ இஎம்ஐலாம் போட்டு லைட்டு மைக்லாம் வாங்கணுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும் மட்டும்தான். உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட்னா மறக்காமலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமலே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.